வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்குறீங்களா? பச்சரிசி மாவு வச்சு ஒரு புட்டு தான் செய்ய போகிறேன். இதுக்கு நம்ம ஒரு 10 முந்திரி பயிர் எடுத்துப்போம், அரை மூடி தேங்காய் எடுத்துப்போம், கொஞ்சம் நெய் எடுத்துப்போம், அப்புறம் 2 ஏலக்காய், அப்புறம் பச்சரிசி மாவு, உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி. இதுதான் தேவை. பாதி தேங்காய் எடுத்துக்கிறேன் நான். இந்த மாதிரி தேங்காய் எடுத்து அதை துருவி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி தேங்காவை துருவி வச்சுக்கலாம். பாதி மூடி தேங்காவே போதும். நான் ஒரு 2.5 டம்ளர் பச்சரிசி மாவுக்கு இந்த அரை மூடி தேங்காய் போடுறேன். நான் புட்டு மேக்கரில் இன்றைக்கி நான் புட்டு செய்ய போகிறதில்ல. இட்லி குண்டான் இருக்குது இல்லையா, அந்த இட்லி குண்டானுடைய மேல் தட்டை வச்சு தான் நான் இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன். நான் ஒரு 10 முந்திரி பயிர் எடுத்து 2-3 உடச்சி வச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன ஜாரில் 2 ஏலக்காய், ஒரு 12 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா சர்க்கரையை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா தண்ணி விட்ட மாதிரி போயிடும் புட்டில். அடுத்தது நான் ஒரு வானல் வச்சு நெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு நெய் சூடான உடனே நாம் உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பயிறு, அதை நாம் இதில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். இது கூட வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் முந்திரி பயிர் மட்டும்தான். இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பயிர் இல்லைன்னா அதுக்கு பதில் கடலைப்பயிர் கூட போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டு கடைசியாக ஃபைனல் டச்சு நம்ம இதை தான் போட்டு நம்ம புட்டை ஃபினிஷ் பண்ணுவோம். வறுபட்டுடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தா போதும். இதுக்கு மேலே வறுத்தோம்னா தீஞ்சிடும். எப்பயுமே நம்ம கோதுமை மாவோ இல்லை அரிசி மாவோ எதாக இருந்தாலும் நம்ம ஒரு தடவை சலிச்சிட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா அதில் குச்சி இல்லை அது பிளாஸ்டிக் கவரு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். இப்போ நான் 2.5 டம்ளர் பச்சரிசி எடுத்து அதை சலிச்சிட்டு ஒரு பேஷனில் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸ்வீட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், அப்படியே ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு அப்படியே நம்ம பெசரி விட்டுகிட்டே இருக்கணும் மாவை. உருண்டையாக போகக்கூடாது. மாவு உருண்டையாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது புட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த பதம் எப்படி தெரியும்னா, நம்ம இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா மாவு உடையாமல் அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே தண்ணி போட வேணான்னு அர்த்தம். இப்போ தண்ணி போட்டுட்டு திருப்பி நான் பிசைஞ்சு விடுறேன். அந்த கட்டி கட்டுறதெல்லாம் நம்ம பிசையும் போது உடச்சி விட்டுறணும். பிசைஞ்சு முடித்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம அந்த பிடிச்சி கையால் பார்த்தோம்னா, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா இப்படி நம்ம கையால் பிடிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம புட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி குண்டானில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மேல் தட்டை எடுத்து வச்சிடுறேன். மேல் தட்டு மேலே ஒரு துணி போட்டுக்கிறேன், இட்லி துணியை போட்டு நல்லா அதை ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். ஃப்ளாட் ஆக்கிட்டு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா புட்டு மாவு, அந்த புட்டு மாவை நான் அப்படியே அது மேலே அப்படியே ஃபில் பண்ணிடுறேன். அது ஃபுல் ஏரியாவையும் அப்படியே கவர் பண்ணி ஃபில் பண்ணி விட்டுறேன். இது இந்த ஆவியிலே வெந்துடும் இந்த புட்டு மாவு. நான் இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவை 2 தடவையாக நான் ஆவி காட்டி எடுத்துடுறேன். ஏன்னா இட்லி குண்டா ஒரு தட்டு பாதி மாவு தான் பிடிக்கும். புட்டு மேக்கராக இருந்தால் கூட நம்ம 2 தடவை 3 தடவை தானே போடுறோம். அதே மாதிரி தான் அடுத்தது எல்லா பக்கமும் இருக்க துணியை அப்படியே மேலே சுருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கரெக்டாக ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே 4 பக்கமும் ஆவி வர ஆரம்பிக்கும் இட்லி குண்டான்லேருந்து. அந்த மாதிரி வந்துச்சுனாலே புட்டு வெந்துடுதுன்னு அர்த்தம். மாவு கொஞ்சம் சூடு ஆறினோடனே இந்த மாதிரி கையால் பெசரி விட்டோம்னா கட்டின அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த கட்டிங்கெல்லாம் நம்ம உடச்சி விட்டுடலாம். அந்த சூட்லேயே உடஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா சர்க்கரை ஏலக்காய் பவுடர், அதை போட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூவை போட்டு பாதி தேங்காய் பூவை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். ஏன் இப்போயே நான் இதை பண்ணுறேன்னா, இப்போ அடுத்த ஈடு வேவறதுக்குள்ளே இது சூடு ஆறிடும். நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்த ஈடு இது மேலே கொட்டிட்டு திருப்பியும் இதே மாதிரி நம்ம பண்ணும்போது
எல்லாம் ஒரே மாதிரி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டுடலாம். இப்போ அடுத்த ஈடையும் நான் எடுத்து இதே மாதிரி கொட்டிட்டு ஃபைனல் டச்சாக முந்திரி பயிரையும் நான் இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை கரண்டியால் கிண்டி விட்டுடுறேன். நெய் ரொம்ப போட்டோம்னா திகட்டிடும், அதனால தான் 2 ஸ்பூனே போதும்னு சொன்னேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா நம்ம புட்டு ரெடி ஆகிடுச்சி. இந்த புட்டை நாட்டு சர்க்கரை வச்சியும் செய்வாங்க, அதாவது சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை போட்டுப்பாங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இது ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.